இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆவணி மாதம் அப்படின்னாலே சிம்மம் மாதம். சூரியன் சிம்மம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய ஒரு மாதம். அதனால தான் சிம்ம மாதம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த ஒரு மாதத்தில் விநாயக பெருமான் அவதரித்த ஒரு மாதம். அதனால் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் தானே முழு முதற் கடவுள். அவர் பிறந்ததொரு மாதம் இந்த 2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதத்தில் 11ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. இன்றைய தினம் விநாயக பெருமானை வணங்குங்க. பொதுவாகவே ஆவணி மாதத்தில் நாம் விநாயகர் பெருமான் வழிபாடு, சிவன் வழிபாடு, இது எல்லாமே பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பெருமைக்குண்டான ஒரு மாதம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் அதே மாதிரி ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு நிறைய திருமணங்கள் அப்படிங்கிறது நடத்த உகந்த மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலைகள் அப்படின்னா, கிரகங்களுடைய ராஜா சூரியன் ஆட்சி பெற்று சிம்மம் ராசியில் உட்கார்ந்துருக்க போகிறாரு. செவ்வாய் கன்னி ராசியில் இருக்கார். மாதம் கடைசி 29ஆம் தேதி துலாம் ராசிக்கு போக போகிறாரு. புதன் கடக ராசியில் இருக்கார். 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு போயிட்டு 26 தேதி வரைக்கும் அங்கே இருந்துட்டு புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்குறாரு. 26ஆம் தேதி கன்னி ராசிக்கு அவர் போயிடுறாரு. சுக்கிர பகவான் மிதுனம் ராசியில் குருவோடு சேர்ந்துருக்காரு. 5ஆம் தேதி கடக ராசிக்கும், பின்னர் 30ஆம் தேதி அவர் சிம்மம் ராசிக்கும் போகிறாரு. குரு பகவான் மாதம் முழுக்க மிதுனம், சனி பகவான் மாதம் முழுக்க மீனம். இந்த விஷப்பாம்பு ராகு கும்பம், விஷமற்ற பாம்பு கேது சிம்மம். இதுதான் இந்த மாதத்திற்குண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறதே. இது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, சூரியன் கேது இந்த மாதம் முழுக்க இணைகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதமான கண்டம்னே வச்சுக்கலாம். இந்த கண்டம் உங்களை எந்த விதத்திலையாவது பாதிக்குமா? சில கண்டங்கள் உங்களுக்கு நன்மைகளையே செய்யும். அதாவது பணத்தை அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அப்படி நன்மைகள் அப்படிங்கிறது. இந்த கண்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்தா இல்லை கெடுதல் செய்தா, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மகரம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாச தொடக்கத்தில் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் வீட்டில் ஒரு பலமிழந்து போயிருக்காரு. ஒரு அற்புதமான இடம்தான் தைரிய வீரிய ஸ்தானம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் கொஞ்சம் பலமிழந்து இருக்கார். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராசிநாதன் பலமிழந்து போனதுனால நமக்கு உடல் ஆரோக்கிய கவலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னடா இது, அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி மூச்சு வாங்குது, ஓடமுல்ல ஒடியாரமுல்ல, இந்த மாதிரி. சரிங்களா? தேக ஆரோக்கியத்தை பற்றின கொஞ்சம் கவலை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இந்த பணத்துக்கு ஒரு 10 ரூபா பஞ்சம் கிடையாது. ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஓடணும் ஓடியாரணும், ஒரு 1000 2000 எப்போதுமே கையில் இருக்குது, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கிறது இந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் நிறையா தான் வரும். மற்றபடி தொழில் ரீதியாக நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் இந்த வக்ர காலகட்டம், சனி பகவானுடைய வக்ர காலகட்டம் இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் வீண் விரைய செலவுகள் அப்படிங்கிறத பண்ணிடுறது நல்லது. வீட்டுக்கு ஏதாவது ஜாமான் வாங்கணும், போகணும், வரணும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் வாங்கி போட்டுறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரியன் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு.
அவரோட கேது இருக்கார். விஷமற்ற பாம்பு கேதுவே. அஷ்டம கேது இப்போது அஷ்டம சூரியன் இந்த 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்தை பற்றின ஒரு கவலை, உயிர் பயம் இது எல்லாமே இருக்கும். நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, நம்மளை சுற்றி ஏதாவது ஒன்று நடக்குதோ, கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாமே வர்றது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். நம்மளை சுற்றி ஒரு எதிர்மறை ஆற்றல் ஒரு சூழ்ந்த மாதிரி இருக்கும். எதிரிகள் பலமடைகிறாங்களோ, ராத்திரியில் படுத்தா கெட்ட கனவாக வருது, தூக்கம் வரலையே, இந்த மாதிரிலாம் இருக்கும். மகரம் ராசிக்காரர்கள் எல்லாமே அப்படி எதிரிகள் வந்து சாதாரணமாக தொட்டலாம் முடியாது. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. ராசிக்கு அதிபதி சனி. உங்களை ஒருத்தன் தொடணும் அப்படின்னாலே அவனை சனி பார்த்துப்பார். எங்கடா போகிற, எங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாள் தட்டி தட்டி ஓட விட்டுருவார். அதனால் எதிராளிகள் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் 1000 பேரும் உங்களை கிட்டக்கன வரத்துக்கு பயப்படுவாங்க. சாதாரண ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து என்னை பார்த்து ஏன்டா பயப்படுறாங்க, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது, ஏன் என்னை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே நினைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிரிகள்கிட்ட ஒரு அச்சம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும். சரிங்களா, அவங்கள பற்றி இருக்கும். அதாவது அந்த பிறவி அது நெருங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல். அதே மாதிரி இந்த சூரியன் கேது சேர்க்கையால் சின்ன சின்ன இழப்புகள் அப்படிங்கிறது வரும். பொருளாதார விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஒரு 10 ரூபா கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். யார்கிட்டையும் கொடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் வாங்காதீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஆன்மீகத்தில் நாட்டம், நிறைய கோவில் குளம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வர்றது இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்ப பிரச்சனைகளில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி மன அழுத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுப்பார். ஆழ்ந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே யோசிக்கக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு கிரகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த சூரியன் கேது சேர்க்கையால் நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தைரியம். வாடா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆயுள் ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஆபத்தான வேலைகளை கூட ரொம்ப சாதாரணமாக செய்வீங்க. அந்த அளவுக்கு அந்த மன தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு காலகட்டத்தில் மகரம் ராசி மருத்துவர்கள், இந்த கை வைத்தியம் பார்க்குறவங்க, சுளுக்கு வலிக்கிறவங்க, நாட்டு வைத்தியம் பார்க்குறவங்க, எலும்பு முறிவு வைத்தியம் பார்க்குறவங்க, கட்டுக்கட்டுறவங்க, விஷக்கடிக்கு வைத்தியம் பார்க்குறவங்க, இவங்க எல்லாம் தொட்டது எல்லாமே பொண்ணாகிடும். போன உசுரை கூட மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் மகரம் ராசி வைத்தியர்களுக்கு இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை தாராளமாக செய்யலாம். மருத்துவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஆவணி தொடங்கி 5ஆம் தேதி கடகராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கும்போது புனித பயணங்கள் இருக்கும், புகழ் அப்படிங்கிறது கூடும். அதே மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது வரும், நழுவ விட்டுறாதீங்க. தொழில் ரீதியாக பெரிய பெரிய வளர்ச்சி, பெரிய பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே கிடைக்கும், விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஆவணி 9ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு புதனும் பெயர்றாரு. 8ஆம் இடத்துல போயிட்டு புதன் மறைகிறாரு. 6க்கு அதிபதி 8ல் போகிறது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறது. அதான் அப்போ மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. மாமா மச்சான் வழியில் சிறந்த மரண கசப்புகள் அப்படிங்கிறது மாறும். அதே மாதிரி கரைந்த சேமிப்புகளை சரி கட்டுவீங்க. சிலருக்கு ஊர் மாற்றம், வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகம் இது எல்லாமே ஏற்படும். அதே மாதிரி உடன்பிறப்புகளும் சேர்ந்து வந்து இப்போ சேருவாங்க. கடந்த காலகட்டத்தில் ஒரு பஞ்சாயத்து, போக்குவரத்து, சொத்து பிரிச்சுக்கிறது, பாகம் பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வந்தது, அண்ணன் தம்பிகளுக்குள்ள ஒரு மன வருத்தம், இப்படி இருந்தவங்க எல்லாருமே இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்ந்துடுவீங்க. அதே மாதிரி செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். மக்கள் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும். உங்களை சுற்றி ஒரு பெரியது ஒரு நட்பு வட்டம், ஒரு செல்வாக்கு, உங்கள் பேரை சொன்னால் ஒரு 10 பேருக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பு, ஆற்றல் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பகுதி நாட்கள் அப்படிங்கிறதே கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கார். அதாவது எத்தனை தேதி வரைக்கும் தெரியுங்களா? 29 தேதி வரைக்கும் இருக்கார். அப்போது அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பொதுவாகவே கன்னி செவ்வாய் கடனும் பத்துன்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கும்போது நல்ல நேரம் தான், கவலைப்பட வேண்டியது கிடையாது. தொழிலில் இருந்த அந்த மந்த நிலை அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் நீங்கிடும். இடம் பூமி வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஈடேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கிது. 26ஆம் தேதி கன்னிராசிக்கு போகக்கூடிய சுக்கிரன் புதன் அங்கே உச்சமடைகிறாரு. 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் பலம் அடைவது அப்படிங்கிறது நல்லது தான். உற்றார் உறவினர்கள் விரிசல் அப்படிங்கிறது நீங்கி சொந்த பந்தத்துக்கு மத்தியில் செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்க போகிறீங்க. அதே மாதிரி ஆவணி 30ஆம் தேதி சிம்மம் ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 5க்கும் 10க்கும் அதிபதியான அவர் 8க்கு வரும்போது இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் கவனமாக இருக்கணும். கால்நடை வளர்க்குறவங்க கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி 30ஆம் தேதி தான் அப்படிங்கிறதுனால ஆவணி கணக்கு கிடையாது, புரட்டாசி கணக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் கால்நடை வச்சுருக்கவங்க இப்போயே கொஞ்சம் எண்ணிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம்.
ஒரு பெரிய பட்டி வச்சுருக்கேன், 50 மாடு 100 ஆடு வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க எதையாச்சும் விற்று டக்குன்னு பரவும். அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் எண்ணிக்கையை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே கொஞ்சம் அவைலபிளாக இருக்கணும். ஃபோனுக்குன்னு ஆஃப் பண்ண வச்சுக்கிட்டு பெரிய வாய்ப்பை நழுவ விட்டுறக்கூடாது, கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். மகரம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லதாகவே அமையும். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.